கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சியோன்ங்கிற ஒரு செய்தியில் இன்னைக்கு நம்ம 5வது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடத்துவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவான் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவான் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம். மனதின் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம். உண்மை வழி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவர் மேல் வைத்திடுவார், கருத்தை காத்திடுவார். கண்கள் அவர் மேல் வைத்திடுவார், கருத்தை காத்திடுவார். உள்ளமதின் வரங்களை உக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். உள்ளமதின் வரங்களை உக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். தம்மண்டே வந்தோரை தள்ளிடாரே தாயாய் அணைத்திடுவார். தம்மண்டே வந்தோரை தள்ளிடாரே தாயாய் அணைத்திடுவார். அன்பு மிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். அன்பு மிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மண்டே வந்தோரை தள்ளிடாரே தாயாய் அணைத்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது சியோன். சியோன்ல பல காரியங்கள் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கான்செப்ட்ல பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குளம். இன்னைக்கு 3வது குளத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்த்தோம், ஒரு சம்பூரண மழை பெய்யும். இந்த சம்பூர்ண மலையில ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை அந்த சம்பூர்ண மழை பெய்துச்சுன்னா அப்புறம் பேக் வீழ்ச்சி கிடையாது. யோசேப்புக்கு சம்பூர்ண மலை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா யோசேப்பு நீர் ஊற்ற தோண்ட வேண்டியிருந்துச்சு. அது அவர் செய்ய வேண்டிய காரியம். அவர் நீர் ஊற்ற தோண்டினார். எப்படி தோண்டினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்த்திபார் வீட்டுக்கு வந்தாரு. அங்க ஒரு உண்மையான ஒரு மனிதனாக இருந்தார். அவர் சொல்லுகிறாரு, இவ்வளவு பெரிய தவறு என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி செய்வது? ஒரு உண்மைங்கிற ஒரு நீர் ஊற்ற தோன்றினார். அவரை கொண்டு சிறைச்சாலையில போட்டாங்க. அங்க உண்மையா இருந்தார். எப்படி உண்மையா இருந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கூட இருந்தாரு, ஒரு உயர்த்துகிறார். அந்த சிறைச்சாலைக்கு அவர் தான் இன்சார்ஜ். இன்சார்ஜ்னா என்னன்னா, ஒருத்தருடைய போய் கேட்டு, அண்ணே நேற்று நைட் நல்லா தூங்குனீங்களா? அதாவது இந்த நீர் ஊற்று தோன்றும் போது அவன் இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கும். அதை செய்தார். யோசிப்பு செய்தார். அப்புறம் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். எவ்வளவு உயர்த்தினார்னா, அதுக்கப்புறம் அவன் வீழ்ச்சியே கிடையாது. அது சம்பூர்ண மலை. சரி, இன்னைக்கு நம்ம 3வது ஒரு குளத்தை நம்ம பார்க்க போயிடும். இந்த குளத்திற்கு நம்ம எங்க இருந்து பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியா 6வது அதிகாரம் 2வது வசனம். ஓசியா 6வது அதிகாரம் 2வது வசனம், பக்கம் 1053 வாசிப்போமா? 2 நாளைக்கு பின் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ரிஸ்டோரேஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நீங்க மனசுல வச்சுக்கணும். ரிஸ்டோரேஷன் என்ன? இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரிஸ்டோரேஷன். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாளைக்கு பின் அவரை உயிர்ப்பிப்பார். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மரித்த நிலைமையில் இருந்தவள் தான் உயிர்ப்பிக்க முடியும். அப்படிதானுங்க. ஒரு பேஷண்ட் ஆஸ்பத்திரி கொண்டாடுறாங்க, பேட் கண்டிஷன்ல இருக்கு, விட்டா செத்து போயிடுவாங்க. ஆனா ட்ரிப்பை போட்டு அட்ரிலினை போட்டு எல்லாத்தையும் பண்ணி பிபியை ஸ்டெபிலைஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்க. சொல்லுவாங்க, ஐயோ நான் சாக கிடலைங்க, என்னை காப்பாத்துறீங்க.
அதுபோல ஒரு ரெஸ்டோரேஷன் அப்படின்னா இழந்த நிலைமையிலிருந்து ஒரு புதிய நிலைமைக்கு கொண்டு வருகிறார். அதுதான் ஆசீர்வாதம். ரெண்டாவது பாருங்க, 3ஆம் நாள் நம்மை எழுப்புவார். அப்ப 3ஆம் நாளுக்கு முன்னாடி பிளாட் எந்திரிக்கவே எந்திரிக்காது, இது வேஸ்ட், இதனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு நிலைமையில வரும்பொழுதுதான் ஓசியா 6வது அதிகாரம் 2வது ரெஸ்டோரேஷன், இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிற குளம். பாருங்க, அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். எதிர்காலத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு பாடல்கள் வழியா போகிறோம். அந்த சமூகத்தை தான் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீயோன். சங்கீதம் 84வது அதிகாரம், இதுதான் நம்முடைய கீ வசனம். திரும்ப வசனத்தில் நம்மளுக்கு வாசிக்கிற சங்கீதம் 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கே உருவே நடந்து அதை நீரோற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும், மழையும், மழை கிடையாது, ரெயின் ஆல்சோ, குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே, இந்த சீயோனிலே தேவ சன்னிதானத்தில் வந்து சேர்றதான் ஓசியால நம்ம எப்படி பார்க்கிறோம்னா 6வது அதிகாரம் 2வது அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். அப்ப இந்த பிழைத்து இருக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியத்தை செய்கிறார் அப்படின்னு அடுத்த வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு முன்னாடி நம்ம மரித்து இருந்த நிலைமையில ஒரு அறிவில்லாத, நான் 2000க்கு முன்னாடி மரித்த நிலைமையில இருந்தேன், ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு வைராக்கியம், தொடர்ந்து ஓடணும், திரும்ப மரித்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. மரித்த நிலைமைக்கு போறது என்னங்க, பேக் ஸ்லைட். எனக்கு பிடிக்காத காரியம் அது ஒண்ணுதான். இப்படியே அந்த கொடுக்கிற பலன்ல ஓடிக்கொண்டே இருக்கணும். பாருங்க, அறிவடைந்து அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம். அந்த தொடர்ந்து போகிறத தான் நம்ம ஒரு முன்னோக்கி போகிற ஒரு காரியம். போன வருஷம் எப்படி இருந்தோம், இந்த வருஷம் எப்படி இருக்கும். போன வருஷம் வேதத்தின் அறிவு நமக்கு எவ்வளவு இருந்துச்சு, இந்த தடவை கூடி இருக்கா. போன சில மாதங்களுக்கு முன்னாடி ஹீப்ரோனா என்னன்னே தெரியாது, ஆனா பைபிள் தீபாவளி செய்தியை கொடுங்க. ராஜேஷ், இந்த தீபாவளி செய்திகள் எல்லாம் எனக்கு வந்து நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. இப்ப நம்ம சீயோனை பார்க்கணும். எதை பார்க்கணும், சீயோனை பார்க்கணும். சரி, இப்ப மாற்ற முடியாது, நம்ம தொடர்ந்து இதைத்தான் பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்க, அருணோதயம் போல ஆயத்தம். அருணோதயம்ங்கிறதுனா அவருடைய புறப்படுதல். அருணோதயங்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த அருணோதயம் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அது அருணோதயம். நம்ம பாவ வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கா? எஸ், ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. அதைத்தான் அருணோதயம். அப்ப அவர் நம்மள புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு பெயர், ரிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும்னா அந்த அருணோதயம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து அந்த புதுப்பிக்கிறதுக்காக என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மலையை போலவும், உங்களுக்கு நான் என்ன மலையை காமிச்சேன், சம்பூர்ண மலையை காமிச்சேன். ஆனா இது வேற மலை. மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்திலே வருவார். வர்றவர் நம்மளை என்ன செய்யறார், உயிர்ப்பிக்கிறார். மரித்த நிலைமையிலிருந்து உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்து நம்மளை எப்படி செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மரித்த நிலைமையில இருக்கிறவங்களால என்ன பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல அதற்கு இயேசு பிரதித்திருக்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், மறுபடியும் பிறக்கிற ஒரு வாழ்க்கை அனுபவத்திற்குள்ள வரும்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அடுத்து பாருங்க 5வது வசனம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறோம். இந்த பாதையில நம்ம ஒரு புதிய ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கை எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெஸ்டோரேஷன். திரும்ப சொல்ல, ரெஸ்டோரேஷன் ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த உயிர்ப்பிக்கிறதுல யோவான்
14வது அதிகாரம் 10வது வசனத்துல இங்க உயிர் தெழுந்த இயேசு தான் நம்மளால செய்யணும். வாசிப்போமா? 14வது அதிகாரம் 14வது வசனத்துல 14, 19, இன்னும் கொஞ்ச காலம் உலகத்தில் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடினாலே நீங்களும் நான் பிழைத்திருக்கிறேன். இது இங்கிலீஷ் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். as I live you shall also live. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இயேசு மரித்தாரா? எஸ் மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டாரா? எஸ் அடக்கம். அதோட நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு மரணம் வரும். ஆனா இந்த மரணம் என்னன்னா ஆவிக்குரிய மரணம். ஆண்டவர் அறியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு. அவ 3ஆம் நாள் நம்ம எழுப்புவார். 3ஆம் நாள் நம்ம எழுப்புறாருன்னா நம்ம எப்படி இருந்து எப்படி நம்மளை எழுப்புகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது அதிகாரம், சரி, முதல் அதிகாரத்துல இயேசுடைய மரணத்தை நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 10 தாம் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்துவமான சத்துவத்தின் வல்லமையை விசுவாது. பலத்த சத்துவமாகிய வல்லமை இது என்னங்கிறத புரியுதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசுடைய மரணம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் மேல வந்துருச்சு. கேட்டுக்கோங்க, உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேல வந்து அவர் மரித்திருக்கிறார். இப்ப பிதாவாகிய தேவன் அவரை எழுப்புறதற்கு ஒரு வல்லமை தேவை. இதை புரியுறதுக்கு ஒரு ட்ரெயின் டீரெயில் ஆயிடுச்சு. டீரெயில்னானது அந்த தண்டத்துக்கு கீழே வந்துருச்சு. அதை தூக்கி அந்த பிளேஸ்ல வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கிரெயினை கொண்டு வருவாங்க. அது இந்த ட்ரெயினோட ஒரு 10-15 சைஸ் பெருசா இருக்கும். அது ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். அதை போட்டு அதை தூக்கி அந்த லைன்ல வைப்பாங்க. வச்சாதான் அது ஓடும். சரி, இது பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல வந்ததுனால் இது ஒரு சம்பவம் நடக்குது. தத்துவம் வாசிக்கிறேன். வல்லமை விசுவாசிக்கிறவருடைய நம்மிடத்திலே காண்பபடிக்கு தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை நீங்கள் அறிந்துபடிக்கு. இந்த வல்லமை நடந்து முடிஞ்சிருச்சு. நீ அடுத்து யாருடைய மரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 வசனம் எபேசியர் 1:21 அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது வருஷத்தில் உட்காரும்படி ஒரு பவர்ஃபுல் ஒரு ஃபோர்ஸ் ஆகிய பிதாவுடைய வல்லமை மரித்த இயேசு எழுப்பி அவர் ரைட் சைட்ல உட்காருச்சு. இப்ப 2வது அதிகாரம் முதல்ல அக்கிரமத்தினாலும் பாவங்களும் மரித்தவங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? அக்கிரமம் தான். இது ஒரு மேட்ரே கிடையாது. சரி, சைக்கிள் கீழே கிடக்கு. என்னது சைக்கிள்? இந்த சைக்கிளை தூக்கி நேரம் வைக்கிறதுக்கு லிஃப்ட் வேணும், கிரெயின் வேணும், எதுவே தேவை. பேச அடுத்த நேரம் வரும். அதைத்தான் பார்க்கறாரு. அங்க ஒரு பெரிய ஒரு வல்லமை கிரி செஞ்சிச்சு. ஆனா பாவத்தினாலும் அக்கிரமத்தில் மறைத்த நம்மள அதே போர்ஸ்ல எழுப்பி என்ன செய்தாருன்னா, 7 கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்ததுனாலதான் எழுப்பி உன்னதங்களோட உட்கார். இயேசு மரித்தாரு, ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் வந்து அவரை எழுப்பி பிதாண்ட வளர்ச்சி நம்ம மரித்திருக்கிறோம். அதைத்தான் உயிர்ப்பிக்கிறார். சரி, அந்த உயிர்ப்பிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த உயிர்ப்பிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த தாவீது ஒரு அருமையான ஒரு வசனத்துல அதை சொல்லுகிறார். வாசிக்கணும். சங்கீதம் 14வது அதிகாரம், சங்கீதம் 14வது அதிகாரம் 41வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து, உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது வருஷத்தில் நித்திய பேர். பிதாவுடைய வலது வருஷத்துல நித்திய பேரின்பம் இருக்கிறதுல நம்ம போகிறது. சரி, அடுத்த ஸ்டெப் திரும்ப ஏற்கனவே வாசிக்கணும். ஓசியா 6வது அதிகாரம் 3வது வசனத்துல அருணோதயம்ங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கணும். இந்த அருணோதயத்தை நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? லூக்கா 1வது அதிகாரம் அருணோதயம் 1:79. நம்முடைய கால்களை சமாதான வழியில் நடத்தும். சமாதான வழி. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவ வழியில வாழ்ந்துகிட்டு இருந்தோம். துன்மார்க்கமான வழி, வெளியில சொல்ல முடியாது.
அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மை அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்து, உன்னதத்தில் வந்த அருணோதயம் நம்மை சந்தித்து உயிர்ப்பிக்குது. பாவத்தினால இருந்து நம்மள ஒரு ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கையை ரெஸ்டோரேஷன் பண்ணுது. பிதாவுடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கத்தில் நம்மளை உட்கார வைக்கிறது. இது நடத்தவும் அருணோதயம். நடத்துறதுங்கிறது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். அந்த பாதை யாருக்கு மட்டும் தெரியும்னா நமக்கு தெரியும், நம்ம போகிற பாதை. சரி, இப்ப இந்த ரெஸ்டோரேஷத்தை திரும்ப நம்ம அந்த கீ வசனத்துக்குள்ள போகிறோம். சங்கீதம் 84வது அதிகாரம் 6வது வசனம், மலையையும் குளங்களையும் நிரப்பும். மலையும் குளங்களை இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெஸ்டோரேஷனை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குளம் இருக்குது, ஒரு குளம். அந்த குளத்துக்கு பேரு பால் ஆறு. பாலாறு, பேய் குளம் அப்படின்னு ஒரு குளம், பால் ஆறு குளம். அந்த குளத்துல தண்ணி இல்லை, வறண்டு ட்ரையா. ஆனா பேர் மாத்திரம் என்னது? பாலாறு. ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இடத்துக்கு பாலாறு. ஆனா ஆண்டவர் மழையை அனுப்புறாரு. மழையை அனுப்பி தண்ணி ஃபுல்லா பாலாறுல போயிட்டு இருக்குது. இந்த ஆத்து பார்த்து என்ன சொல்றாங்க? எப்பா, ஒரு காலத்துல வறண்டு காஞ்சி கருவாடானது புரண்டு போகுது. இதுதான் ரெஸ்டோரேஷன் ஆஃப் த நேம். இழந்த பெயரை அது திரும்ப. ஏன்னா ஒரு காலத்துல அது செழிப்பா இருந்த இடம் தான் இப்ப ட்ரை ஆச்சு. அதனால ஆண்டவர் அனுப்புறது என்னன்னா, ஒரு பெரிய ஒரு கருங்குளம் அப்படின்னு ஒரு ஊரே இருக்கிறது. கருங்குளம். நாகர்கோவில் பக்கத்துல சொந்தக்காரங்க இருந்தாங்க. பேர் என்னதுங்க? கருங்குளம். ஒரு சொட்டு தண்ணி இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரையா, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. ஆனா ஆண்டவர் ரெஸ்டோரேஷன், ஒரு மலையை அனுப்புகிறார். முன்மாறி பின்மாறி மலை. அவரே வர்றார், வந்து ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அதனால அந்த பழைய ஆசீர்வாதம் திரும்ப கிடைக்கும். சரி, இது இது இந்த மாதிரி ஒரு புதிய பெயரை அல்லது ரெஸ்டோரேஷன் கிடைத்த யாருங்கிற நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளாமா? ரூத் எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 8வது வசனம். ரூத் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, இவங்க பஞ்சம் வந்துச்சு. எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூத் 1வது அதிகாரம் 8வது வசனம், பெத்லெஹேம். பெத்லெஹேம்னா அப்பத்தின் வீடு. ஆமா, அப்பத்தின் வீட்டுல பஞ்சம். பேர் என்னது? அப்பத்தின் வீடு. ஆனா பஞ்சம், பெத்லெஹேம். ஆனா ஆண்டவர் ஒரு மலையை அனுப்புகிறார். முன்மாறி பின்மாரியை அனுப்புகிறார். அதனால 6வது சொல்றாங்க, கர்த்தர் ரூத் 1வது அதிகாரம் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரத்தை அருளினார் என்று. ஆகாரத்தை அருளினார். ரெஸ்டோரேஷன். தண்ணியே இல்லாத குளத்திற்கு, வறண்டு கிடந்த குளத்துக்கு ஆண்டவர் கொடுத்து தண்ணீர் ஃபுல்லா இருக்குது. எல்லாம் குதிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்னோ பண்றாங்க. அதான் ரெஸ்டோரேஷன். அப்ப அப்பத்தின் வீடுங்கிற இடம் சாப்பாடு இல்லாம இருந்துச்சு. ஆனா ஆண்டவரே சந்திக்கிறாரு, முன்மாரியை கொடுக்கிறாரு, பின்மாரியை கொடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். சரி, இது ஒரு ஆசீர்வாதம். இந்த எருசலேம் ஒரு பட்டணம், இதற்கு பெயர்னா சமாதானம். ஜெருசலேம், சலேம், சமாதானம் ஆகிற பட்டணத்துல பாத்தீங்கன்னா ஒரே சண்டை 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 சண்டை. அது ஆண்டவர் எப்படி வச்சிருந்தா, ஒரு தத்தளிப்பின் பாத்திரம் வச்சிருந்தாங்க. அதுல நடந்த யுத்தத்திற்கு ஒரு அளவே இல்லை. அப்படி இருந்த இடத்த ஆண்டவர் திரும்ப எப்படி ரெஸ்டோரேஷன் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 2வது அதிகாரம் 2வது. இந்த ரெஸ்டோரேஷன் எருசலேம் பட்டணத்திற்கு கடைசி நாளிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடிமொழி ஸ்தாபிக்கப்படும்.
எல்லா ஜனங்களும் கூடி வரும். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம். அவர் தமது வழிகளை கொதிப்பார். ஏனென்றால் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம். இந்த எருசலேம்ல இவ்வளவு நாளும் யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வாசனை புறப்படுங்க, ரெஸ்டரேஷன். அதனால இந்த யுத்தத்தை ஆண்டவர் நிறுத்துகிறார். எப்படி நிறுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது வசனம், அவர் ஜாதிகளை நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். யார் யாரெல்லாம் யுத்தத்துக்கு வர்றாங்களோ ஸ்டாப், யூ கேனாட் கம், எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருவார். அப்பொழுது இந்த ரெஸ்டரேஷன் வந்துருச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இதான். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளால் தங்கள் ஈட்டிகளை அறிவாளாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பது. நீ அவர்கள் யுத்தத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தருடைய வெளிச்சம் சமாதானம். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஒரு காலத்துல தத்தளிப்பின் பாத்திரமாக இருந்த எருசலேம் சமாதானத்துக்கு ரெஸ்டரேஷன். இதற்கு அவர் முன் மாறி மழையும் பின் மாறி மழையும் கொடுக்கிறாரு. கொடுத்ததுனால என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். சகரியா 8வது அதிகாரம் 3வது வசனம். சகரியா 8:3. நான் சீயோனுக்கு திரும்பி எருசலேம் நடுவே வாசம் பண்ணுவேன். என்னைக்கு ஆண்டவர் வாசம் பண்றாரோ அங்க சமாதானம். இப்ப அங்க எத்தனையோ யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் தேவனுடைய சேனைகளின் கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் அழைக்கப்படும். பேர் என்ன செய்ய மாற்றுகிறார். பத்தளிப்பன் பாத்திரம் இருக்கா? இல்ல, ஆண்டவரே வர்றாரு. இது தேவனுடைய பர்வதமாக்குறாரு, பரிசுத்த பர்வதமாக்குறாரு. சரி, யோபே எடுத்துக்கொள்ளுமா. பக்கம் 1:06. யோவேல் 2வது அதிகாரம் 23வது வசனம். 2:23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன் மாறியை கொடுத்து உங்கள் பின்மாரியையும் ஏற்கனவே வரிசித்திருக்கிறார். அதனால களஞ்சியங்கள் தானியங்கள்லாம் நிரப்பப்படும். ஆலைகள் திராட்சரசம் என்னையும் வடிந்து வரும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல பஞ்சத்துல இருந்தாங்க. ஏசாயா நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வசனம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்த்தோம். ஒரு 10 ஏக்கர்ல இருந்து ஒரு படி தான் கிடைக்கும். காரணம் தேவனுடைய கோபம். ஆனா அவர் முன்மாரியும் பின்மாரியும் கொடுக்கிறார். அந்த ஒரு ட்ரை லேண்ட ஒரு ஆசீர்வாதமாக மாத்துறாரு. அதனால கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். 26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு இந்த சம்பூர்ண மலை கண்டினியூஷன். சம்பூர்ண மலை போல எங்க அவர் பேரை மாற்றுறார், ரெஸ்டரேஷன். அதனால எனக்கு என்னன்னா, சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடித்து வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆண்டவர் துதிக்கிற ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, 24வது வசனங்கள், உங்கள் எண்ணெய் வழிந்து ஓடும். ஏன் வழிந்து ஓடும்? ஆண்டவர் கொடுக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக போகும்போது அந்த ரெஸ்டரேஷன் எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு சம்பவத்தை மட்டும் நான் காமிச்சு இந்த செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். ரெஸ்டரேஷன் எடுத்துக்கொள்ளுமா. ரூத் ஒரு பெயர் இருக்கிறது. 1வது அதிகாரம், பிள்ளை இல்லாத மலடி. சரி, 1 சாமுவேல் 1வது அதிகாரம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம், அவளுக்கு பிள்ளை இல்லாத மலடி. இந்த மலடிங்கிற ஒரு பெயர் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெயரை மாத்துகிறார். பேரை மாத்துறது அவரால் தான் முடியும். அந்த பேரை மாற்றுறதுக்கு ஆண்டவர்
இந்த அண்ணால் என்ன செய்தாங்க அப்படின்னா ஒரு குளத்தை தோன்றாங்க. எங்க தோன்றா? தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. இங்க இருந்தா சரிப்படாது, தேவாலயத்துக்கு போய் தான் என்னுடைய குளத்தை நீரூற்ற நான் தோண்டணும். தோன்றாங்க. அவனுடைய சமூகத்தில் இருதயத்தெல்லாம் ஊற்றிச்சு. அதுக்கு ஒண்ணுதான் வேணும், என் பேர் மாறணும். என்ன பேர் மாற்றணும்? மலடிங்கிற பேர் மாறி எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும் ஆண்டவரே. 11 வசனம் பாருங்க, எப்படி அந்த அம்மா நீ ஊற்ற தோன்றுதுன்னு சொல்லி. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உங்களுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. இந்த சிறுமைய நீங்க பார்த்தா தான் என் பிரச்சனை. அன்னைக்கு என்ன நம்ம ஒரு சிலர் பார்ப்போம், ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். எங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் பல ஃபேக்டரி வச்சிருந்தார், எத்தனையோ ஃபேக்டரி வச்சிருந்தாரு. ஆனா எல்லா பிசினஸும் லாஸ். எத்தனையோ பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாரு. ஏறக்குறைய 3/4 மேல அந்த சொத்தெல்லாம் வித்துட்டாரு. ஆனா அவரை பார்த்தாலும் அந்த பந்தவா தான் இருப்பாரு. எங்கெல்லாம் ரிலேஷனால எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் காலி ஆயிடுச்சு. இங்க ஆண்டவர் இந்த சிறுமையை பார்க்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அடியாளை மறவாமல் நினைத்தள்ளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கணும்னா நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் ஆண்டவருக்கு. சன்னதியிலே வெகு நேரமாக விண்ணப்பம். அந்த விண்ணப்பம்ங்கிற ஒரு நீர் தோண்டிக்கிட்டே இருக்காங்க. தோண்டி அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா 17 அதுக்கு ஏலி சமாதானத்தோடு போ உள்ள சமாதானத்தோட போய் ஆச்சா சொல்லிட்டானா, இனி ஆண்டவர் என் பேரை மாத்த போகிறார். அண்ணாளுக்கிற பேரை மாத்த மாட்டான். அது அண்ணாள் தான். ஆனால் ஒரு பின்னாடி ஒரு பேரு பாத்தீங்களா, மலடி, அந்த பேர் மாற்ற போகிறார். விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை வரப்போகுது. ஏலியுடைய வாழ்க்கையில ஒன்றும் பிரமாதமா இல்லை. ஆனா அந்த ஏலியுடைய வாயிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். பேசி என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளை நிலத்தள்ளினார். சில நாளுக்கு பின்பு அண்ணால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்திலே அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். எப்ப சாமுவேல்ங்கிற பேரை போட்டாலோ அவளுடைய பேர் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சுன்னா, அவள் யாராவது பார்த்து நீ ஒரு ஒரு பட்டமரம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிள்ளை இல்லாத மலைன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த சந்தோஷத்துல என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 3 வசனம், இனி மேற்றின்மையான பேச்சு பேசாதீங்க, அகந்தான வார்த்தை உங்க வாய்க்கு வரக்கூடாது. கர்த்தர் ஞானமுள்ள கர்த்தர், அவர் செய்கைகள் யதார்த்தம் என்று. இப்படி ஆண்டவர் எனக்கு செய்தார். காரணம், நான் ஒரு நீரூற்ற தோன்றினேன். அவர் மலையை அனுப்பினார். இந்த மலை சம்பூர்ணமான மலை கிடையாது. இது மலை என்ன மலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரை மாற்றுகிறது, ரெஸ்டரேஷன். அதான் ஓசியால பார்க்கிறாரு. அவர் காயப்படுத்துவார், காயத்தை கட்டுவார். காயத்தை கட்டியாச்சுன்னா நீ காயம்லாம் ஆறிடுது. மரித்த நிலைமையிலிருந்து உங்களை உயிர்ப்பிக்கிறார், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். காரணம் ரெஸ்டரேஷன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. புதிய ஒரு குலத்தை நாங்கள் பார்த்தோம் ஐயா. அந்த புதிய குலத்தினுடைய பெயர் மாற்றுகிற ஒரு தேவன் ஐயா. எங்களை புதிய நாமத்தினாலே எங்களை அழைத்து உயர்த்துகிறதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.